மீண்டும் வா. இந்த பயணம் முடிந்துவிட்டது. ஆனால் நாம் நம் வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும். நம் வாழ்வில் அன்னையின் பங்கு என்ன என்ற கேள்வி நம் முன் இருக்கிறது. லட்சியமாக கொள்ளலாம். நாம் அவளாக வேண்டும் என்பதற்காக அவள் நாமாக வாழ்ந்தாள். ஒரு லட்சிய வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவையோ அதைவிட அதிகமாகவே வாழ்ந்து விட்டதாக அன்னையாரே குறிப்பிடுகிறார். அவரது வாழ்க்கை எந்த நிலையில் வாழ்பவர்களுக்கும் இலக்காய் அமையும் தன்மையுடையது. அவரின் அரிய பண்புகள் ஒன்றிரண்டையாவது நம் வாழ்வில் நம்மை சுற்றியுள்ள வட்டத்திலாவது நாம் கடைபிடிக்க முயல வேண்டும். அடைக்கலனாய் கொள்ளலாம். அன்னையார் என்னை நினைத்துக்கொள், நீ பயப்பட தேவையில்லை என்கிறார். அவரை சரணடையும் போதும் நாம் வாழ்க்கை குறித்த அச்சமற்று வாழலாம். நம்மை அன்னை காக்கிறார் என்ற நம்பிக்கை நம் வாழ்வை வளமாக்கும். நம்முள் இருக்கும் அவரை தோண்டி எடுத்தல். இவர் பரிசமணி போன்றவர். பரிசமணியோடு சேரும் எந்த உலோகமும் தங்கமாகிவிடும். அதுபோல இவரை சரணடையும் நாமும் அவராகவே மாறிவிடுகிறோம். வேதம் தத்துவமசி என்கிறது. நம் ஒவ்வொருவரிலும் அன்பும் தூய்மையும் நிறைந்த தெய்வீக மனிதன் உறைகிறான். நம் இயல்பே தெய்வீகமானது. அந்த தெய்வீக மனிதனை, அன்னையை ஆதாரமாக கொண்டு தோண்டி எடுப்போம். வாழ்க்கையின் எந்த நிலையிலும் நம் வாழ்க்கை பயணத்தை சற்று நிறுத்திவிட்டு இந்த புனித பயணத்தை மேற்கொள்ளலாம். இந்த பயணத்தில் நாம் பெறும் பாடங்கள் மற்றும் நம்பிக்கை ஆகியவற்றை கொண்டு புத்துணர்ச்சியோடும் புதுப்பிக்கப்பட்ட புரிதலோடும் மெருகூட்டப்பட்ட அணுகுமுறையோடும் நம் வாழ்க்கை பயணத்தை தொடரலாம். அன்னையார் தம் வீட்டை பற்றி கூறும்பொழுது, இது குருதேவரின் பேரரசு. இங்கே ஒரு சட்டமும் நியதியும் செல்லாது. இந்த இடத்தின் கதவுகள் எல்லோருக்காகவும் எப்பொழுதும் திறந்தே இருக்கும். எப்பொழுது யாருக்கு வாய்ப்பும் வேலையும் கிடைக்குமோ அப்பொழுது அவர்கள் வரலாம் என்பார். ஆம், நமக்காக அன்னையின் வீடு என்றும் திறந்திருக்கிறது. அன்னையாரிடமிருந்து யார் விடை பெற்றாலும் அவர் வெளியே வந்து வழியனுப்புவார். பனித்த கண்களோடு மீண்டும் வா துர்கா துர்கா என்று கூறி விடை பெற்றவர் கண்ணை விட்டு மறையும் வரை அங்கேயே நிற்பார். அது விடை பெறுபவர்களின் வருகைக்காக அன்னை காத்து நிற்பதாக தோன்றும். ஆம், நம் வருகைக்காக அன்னை காத்திருக்கிறார். மீண்டும் வரலாமா?